எண் 10 பெனிட்டோ பிரசன்னா, 3ஆம் வகுப்பு A1 பிரிவு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. பெனிட்டோ பிரசன்னா. வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை செய்து முடியுங்கள். ஒரு லட்சியம் சாதியுங்கள். ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள். ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்களின் வரிகளை பாடமாக எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கை சிறக்க வழிகாட்டுபவர்களை பற்றி நான் பேச வந்துள்ளேன். குடும்பம், பள்ளி, சமூகம் ஆகிய மூன்றும் தான் ஒரு குழந்தையை நல்ல மனிதனாக மாற்றுகிறது. பெற்றோர்களே ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர்கள். தங்கள் குழந்தைகளை நன்கு படித்த, பொறுப்புள்ள, அன்பான, மரியாதையான, கவனமுள்ள, உணர்திறன், மகிழ்ச்சியான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே அனைத்து பெற்றோர்களின் கனவாக இருக்கிறது. எனக்கு நடக்க, பேச கற்றுக் கொடுத்த என் குடும்பம்தான் எவ்வாறு இச்சமூகத்தில் நான் வாழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது. பிறரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என் அம்மா சொல்லிக் கொடுத்தார். எதையும் அறிவோடு ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே என் அப்பா சொல்லிக் கொடுத்தார். நீதி கதைகளை சொல்லி எவ்வாறு நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுத்தனர். ஒற்றுமையுடன் இருத்தல், விட்டு கொடுத்தல் போன்றவற்றை உடன் பிறந்தவர்கள் சொல்லிக் கொடுத்தனர். நான் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தினம் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்தே முந்தி இருப்பச் செயல் என்ற குரலுக்கேற்ப என் தந்தை எனக்காக வாழ்கிறார். நான் வளர்ந்த பிறகு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல் என்ற குரலுக்கேற்ப நான் வாழ்ந்து காட்டுவேன். எழுத்தறிவித்தான் இறைவனாமன். அதாவது நமக்கு கல்வியை போதித்த ஆசிரியர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள். சூரியன் இருளை விளக்குவது போல ஒரு ஆசிரியர் எண்ணறியாமல் இருளை விளக்குகிறார். ஒரு நல்ல ஆசிரியர் கல்வியை மட்டுமல்லாமல் ஒழுக்கம், வாய்மை, நேர்மை, கலைகள், விளையாட்டு, பிறரை மதித்தல், தலைமைத்துவம், மொழிப்பற்று, தேசப்பற்று போன்ற பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உள்ளார்ந்த நூலையும் உலகத்து பொது அறிவும் கொண்ட ஆசிரியர் என் வாழ்க்கை சிறக்க வசந்த வாசல்களை திறந்து வைத்த வழிகாட்டி ஆவார். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு உடுக்கையில் இழந்தான் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு என்ற குரல் கேட்ப என் நண்பனும் எனக்கு சிறந்த வழிகாட்டியே ஆவான். நன்றி, வணக்கம்.